Hi, அனைவருக்கும் வணக்கம் and welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ பிராண்ட் தான். நியூ பிராண்ட் அண்ட் நியூ ப்ராடக்ட். இது வரைக்கும் நான் இந்த பிராண்டுக்கு வீடியோ பண்ணதே கிடையாது. ஸோ ஏன் இந்த பிராண்டில் சில ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலோ இல்லை எதனா ஒரு பிராண்ட் பற்றி உங்களுக்கு வீடியோ பண்ணணும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை நான் கொண்டு வருவேன். ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு 2-3 மெம்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் வாவோட ஃபேஸ் வாஷ் பற்றி. ஸோ வாவ் ஃபேஸ் வாஷ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களை மாதிரி பார்க்குற வியூவர்ஸ் கேட்ட ஒரு ப்ராடக்டை தான். ஸோ அது இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை டீட்டெயிலாக கம்பெனியில் கேட்டே நான் எடுத்திருக்கேன். ஸோ டைரெக்ட் கம்பெனிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம எந்த வெப்சைட்டில் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாவ் வந்து எல்லா மார்க்கெட் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்ட் பையும் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பை பண்ணியிருக்கிறது இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 399 வினிகர் ஃபேஸ் வாஷ் தான் நான் வாவில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷை கண்டிப்பாக நான் வந்து என்னோடய ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் தான் அது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த சிலிகான் ப்ரஷ். சிலிகான் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட போஸை டீப்பாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய ப்ரஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சிலிகான் ப்ரஷ் இருக்காது. ஸோ நம்மளோட ஸ்கின்க்கு வந்து ஒரு பெயினும் கொடுக்காது. ஸோ வாவோட ஆப்பிள் சீடர் வினிகர் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் அப்படின்னாலே உள்ளே இருக்க அந்த பாட்டிலில் இருக்க அந்த ஃபேஸ் வாஷ் எப்படி இருக்கும்னா ரொம்ப லிக்யூடாக இருக்கும். ஸோ லிக்யூடாக இருக்கும்போது தான் இது வந்து அந்த ப்ரெஸ் பண்ணும்போது ஃபோமாக கன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு வெளியில் வருது. அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய வேஸ்டேஜும் இல்லாமல் இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு க்ளீனான ஃபீலும் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி நிறைய ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதே மாதிரி ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸ் சில பிராண்ட்ஸ்லேயும் வருது. ஸோ அப்படிலாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற ப்ராடக்ட் ஓகேவாக இருக்குது. பட் வந்து இதை கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன மென்ஷன் பண்ணிங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் இருக்குது. முதல்ல ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹீல் பண்ணும். அதே மாதிரி நமக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குது, மைல்டான ஸ்கின் டிசீசஸ் இருக்குது, டெட் ஸ்கின்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ரிமூவ் பண்ணும். யூஸ்வலாக வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம பாத் எடுக்கும் போது அந்த வாட்டரில் இப்போ நீங்கள் டெட்டாயில் எப்படி யூஸ் பண்ணுங்களோ அது மாதிரி நான் வினிகர் யூஸ் பண்ணி பாத் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது ஸ்கின் வந்து நல்லது, அது இல்லாமல் ஹெல்த்துக்கும் நல்லது தான் அது. ஸோ அந்த மாதிரி நான் எடுப்பேன். அதே மாதிரி பெடிக்யூர் பண்ணும்போது நான் வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுற போது இருக்கிறத விட இது 3 டைம்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த ஆப்பிள் சைடர் வினிகரை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்னா நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டட், அது உடனே நீங்கள் அப்படியே எடுத்து பாட்டிலேருந்து எடுத்து அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. இதை வந்து டைல்யூட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் சைடர் வினிகர் அது இல்லாமல் இதில் வந்து விட்டமின் B5 இருக்குது. ஸோ டீபேத்தனால் இருக்குது, அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ அலோவேரா ஆப்வியஸ்லி நம்மளோட ஸ்கின்க்கு நல்லது தான். ஸோ ஆல் ஓவர் என்னென்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி இருக்கோ அது ஃபேஸ் டு ஃபேஸ், ஸ்கின் டு ஸ்கின், ஒவ்வொரு அட்மாஸ்பியருக்கு, ஒவ்வொரு பாடி நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாமே வேரி ஆகும். எனக்கு செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகாதுன்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் வாஷை நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உண்மையாலே நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். ஆப்வியஸ்லி வந்து இந்த ஃபேஸ் வாஷ் அந்த ப்ரஷ் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணும்போதே ரொம்ப நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். இந்த ஓகே நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்கின்லேருந்து நல்லா டீப்பாகவே நம்ம கிளென்ஸ் பண்ணி எடுத்துப்போம் டர்ட்டெல்லாம் அப்படி. அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி இது டெஸ்டடு. ஸோ அதனால் இது கண்டிப்பாக டெஸ்டட் ப்ராடக்ட்டு. ஆர்கானிக் ஹிமாலயன் ஆப்பிள் சீடர் வினிகர், அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், விட்டமின் B5 அண்ட் E இதுதான் இதில் இருக்க மெயின் இன்க்ரீடியன்ஸ். மற்றது எல்லாமே பேஸ் இன்க்ரீடியன்ஸ் தான். இது காமனாக எல்லா ஃபேஸ் வாஷ்லும் வர இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா பியூரிஃபைஸ் போஸ். இப்போ நம்மளோட போஸில் டர்ட் இருந்தது அப்படின்னா ஓப்பன் போஸாக இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணி நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டா தான் அது வந்து என்ன ஆகும்னா க்ளோஸ் ஆகிட்டு
கரெக்டான நேச்சரில் நம்மளோட ஸ்கின்னை வந்து இருக்க வைக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. ஹெல்ப்ஸ் பியூரிஃபை போர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பிளாக் ஹெட்ஸ். ஸோ ஒயிட் ஹெட்ஸே அந்த போர்ஸே க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒயிட் ஹெட்ஸே இருக்காது. ஒயிட் ஹெட்ஸ் ரொம்ப நாளாக இருந்தால் தான் அது பிளாக் ஹெட்ஸாகவே ஆகும். ஸோ அதனால் அதுக்குமே வந்து இதில் வாய்ப்பு கிடையாது. தென் இட்ஸ் வந்து மேட் இன் இந்தியா. இது இந்தியனோட பிராண்டு, இந்தியா பிராண்டு. ஸோ இதில் வந்து அது இல்லாமல் 50 ml வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ 100 ml பாட்டில் தான், ஆனால் வந்து 50 ml அதிகமாக கொடுத்து 150 ml 399 rupeesக்கு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் லைக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1000-2000 இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு யோசிப்போம். பட் இதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா டோன்ட் த்ரோ த பாட்டில், ரீயூஸ், ரீப்ளனிஷ் ஃப்ரம் ரீஃபில் பேக். ஆக்சுவலி வந்து இதில் ரீஃபில் பேக்கு வந்து தனியாக கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை த்ரோ பண்ணாமல் நீங்கள் ரீஃபில் பேக் வாங்கி இதில் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து க்ளோஸ்ட் வீடியோவாக நான் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி போடுறேன், இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் வாஷை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 3 தடவை சோப்ஸ் யூஸ் பண்ணால் 2-3 டைம்ஸ் நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணால் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் சோப்ஸ் மட்டும் பியூட்டி சோப்பாகவே இருந்தால் கூட ஒரு 2 தடவை 3 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. அன்பாக்சிங் பண்ணுறேன். தென் இது ஒரு ஃபேஸ் வாஷ் உள்ளது. இந்த கிளிப்பை இப்படி ரிமூவ் பண்ணோன்னா அந்த கேப் வந்துடும். இது எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோமோ வாஷ் பண்ணிவிட்டு இந்த இதை மட்டும் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபோம் மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட இந்த ஏரியா அப்படியே க்ளீன் ஆகும். ஆக்சுவலி இதில் வந்து இந்த ஃப்ராக்ரன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி க்ளீன் பண்ணோம். நம்மளோட ஃபேஸில் வந்து நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணலாம். நீங்கள் என்ன தான் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு இல்லை மேக்கப் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் எடுப்பீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் இது பண்ணால் டீப்பாக க்ளீன் ஆகிடும். ஸோ நான் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை நான் கேப் போட்டுப்பேன். ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கோட் ஸ்கேனர் இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அத்தன்டிகேட் ப்ராடக்டான்னு பார்த்துக்கோங்க. தென் அது இல்லாமல் இதில் வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸ் நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், மெயில் பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இன்சைடு அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது. ஸோ லிக்யூடாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி லிக்யூடாக இருக்குது அப்படின்றத தான் வந்து நான் இதில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ உள்ளே வந்து பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிக்யூட் தான். பட் இந்த பாட்டிலோட இந்த ஆம்பர் கலரில் அது வியூ ஆகுது. இந்த ப்ராடக்ட் தனியாக தானே இருக்குது. அப்போ எப்படி வந்து உங்களுக்கு ஃபார்மில் வருது அப்படின்னா இந்த கண்டெய்னர், இந்த பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டிலோட பம்பில் அந்த ஒரு ஸ்ப்ரிங் மேனுவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலியமாக தான் இந்த வாட்டர் வெளியில் வரும்போது ஃபோம் டைப்பில் வருது. ஸோ இந்த ஃபோம் டைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் இதுக்கு தண்ணி எக்ஸஸாக போட்டு வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ முதல்ல நீங்கள் இந்த ப்ரஷ் வச்சு உங்களோட ஸ்கின்னை டீப்பாக கிளென்ஸ் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணி தரவாக நீங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணலாம். ஸோ இந்த விஷுவல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது இல்லாமல் இந்த ப்ராடக்டோட கண்டினியூவில் இன்னொரு ப்ராடக்ட்டும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். அடுத்து வர ப்ராடக்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாவ் நேச்சுரல்ஸோட ஆப்பிள் சீடர் வினிகர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து ஆர்கானிக் ஹிமாலயன் ஆப்பிள் சைடர் வினிகர் அண்ட் ஹையலூரோனிக் ஆசிட் அப்புறம் பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி தான் இந்த மாய்ஸ்சரைசர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பர்டிகுலராக எடுத்ததுக்கு ரீசன் சென்சிட்டிவ் அண்ட் ஆக்னி ஸ்கின் எனக்கு இருக்கிறதுனால ஸோ இந்த ப்ராடக்ட் எடுத்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கோ அவங்க யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் இது ஆயில்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து
இதை அவாய்ட் பண்ணுறது ஓகே தான். பட் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க நீங்கள் தைரியமாக இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வரல. அதே சமயம் இதோட மாய்ஸ்சர் வந்து நமக்கு சிடிஎம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மாய்ஸ்சரைசராக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிஃபோர் தட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாவோட ஃபேஸ் வாஷில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதெல்லாமே ரீட் பண்ண போகிறேன், பாருங்கள். ஸோ இதில் நோ பேரபென்ஸ், நோ சிலிக்கன்ஸ், நோ மினரல் ஆயில், நோ கலர் அப்படின்றதான் ஸ்டார்டிங்கில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட டீட்டெயிலில் இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஹெல்ப்ஸ் ப்ரிவெண்ட் ஆயிலினஸ் அண்ட் ஹைட்ரேட் ஸ்கின். ஸோ ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேட்டிங்கை கொடுக்குது. ஸோ ஹைட்ரேட் பண்ணுது அப்படின்னும் போது இதில் வந்து ஐரலானிக் ஆசிட் இருக்குது. ஸோ அது ஒரு வாட்டர் பாடி. ஸோ வாட்டர் பாடி இருக்கும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையான வாட்டர் அது வந்து கிடைக்கும். தென் இது வந்து சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 100 ml பேக். ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 349. தென் இதோட எக்ஸ்பிரி டேட் எல்லாமே இதுலேயே கொடுத்துருக்காங்க. பேட்ச் நம்பர் இருக்குது. ஸோ W0275 தான் பேட்ச் நம்பர். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி இந்த டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆப்பிள் சைடர் வினிகரும், ஐரலானிக் ஆசிட் அண்ட் பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வெல்வெட் மேட் ஃபீல் வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸால் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The moisturizer helps to hydrate oily skin, keep pores clean, control excess sebum, fight skin damage due to free radicals, improve texture. ஸோ யூஸ்வலாக நமக்கு மாய்ஸ்சரைசரில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதே வந்து ஹைட்ரேட்டிங்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஹைட்ரேட்டிங் கொடுக்கறது இல்லாமல் ஆயிலி ஸ்கின்னுக்கு இது வந்து ஆயிலை ரிமூவ் பண்ணுது. தென் க்ளீன்ஸ் ஓப்பர் போர்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் டீப்பாக பண்ணுது. கண்ட்ரோல் எக்ஸல் சீபம். ஸோ சீபம் அதிகமாக இருக்கிறத வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் வந்து ஆயிலினஸ் வந்து நமக்கு இது ஒரு ரிசல்ட்டாக வந்து கிடைக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் காஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இயர் பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், அதர்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். கீ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ்வலாக எல்லா ப்ராடக்ட்லேயும் இருக்க பேஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் அதே தான் இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது வந்து சோடியம் PCA, சோடியம் ஐரலானிக் ஆசிட், ஆர்கானிக் ஆப்பிள் சைடர் வினிகர், சோடியம் பென்சோயேட் அண்ட் ஃபினாக்ஸ்தலின் கொடுத்துருக்காங்க. அதுதான் ப்ரிசர்வேட்டிவ். தென் எத்திலெக்ஸ் கிளிசரின், வெஜிடபிள் கிளிசரின், தென் லிட்டில் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் டைசோடியம் ஈட்டா. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நோ பேரபென்ஸ், நோ சிலிக்கன், நோ மினரல் ஆயில், நோ கலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒயிட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ இது கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்குது, ரொம்ப திக்காக இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். இது எடுத்து என்னோடய ஸ்கின்னில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்சர்வ் பண்ணதே தெரியாது, கொஞ்சம் நேரத்தில் அப்சர்வ் ஆகிடுது. ஸோ அவ்வளோதான், எதுவுமே டிஃப்ரென்ஸே தெரியல, நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடுது. இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப மைல்டாக நல்லா இருக்குது. அது இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது நமக்கு க்ரீன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் லிங்க் மூலயமா வந்து நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து ஒரு அவங்க மூலயமா கிடைக்கிற ஒரு சீட்ஸ் கொடுக்குறாங்க, பவுச் கொடுக்குறாங்க. அந்த பவுச் யூஸ் பண்ணி நம்ம இந்த பிளான்ட்டை க்ரோத் பண்ணோம் அப்படின்றது மாதிரி ஒரு கான்செப்டில் இது எல்லாருக்குமே வந்து கிஃப்டடாக கிடைக்குது. எனக்கு ஒரு ஸ்பினாச் சீட் பேக் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஆர்டர் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் இந்த இது கிடைக்கும். ஸோ அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வாவ் ப்ராடக்ட்ஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவோம். பி வாவ் நெக்ஸ்ட். இந்த சேம் ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது இல்லாமல் அதர் பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆஃபரோட வாங்கணும் அப்படின்னா என்னோட டிஸ்கவுண்ட் கோடை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். என்னோடய கூப்பன் கோடு யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 20% ஆஃபும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே புரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.